வெல்கம் யூவர்ஸ். குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி ட்ராயிங்கில் நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணி அதை எப்படி கலர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ட்ராயிங் நோட்டில் டைட்டிலை எழுதிக்கோங்க. என்ன நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லோட்டஸோட சென்டர் பட்டை வந்துட்டு ஒரு ஓவல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதோட சென்டர் பார்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு பெட்டல்ஸ் போட்டுட்டு, அப்புறம் லோவர் பெட்டல்ஸும் நீங்கள் போட்டுடணும். இது நீங்கள் ட்ரா பண்ணும்போது லைட்டாகவே ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லீவ்ஸு, லோட்டஸ் அப்படின்னாவே அதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். லோட்டஸ் மட்டும் இல்லாமல் அதோட குட்டி குட்டி பட்ஸும் போட்டோன்னா ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா அதோட வாட்டர், அந்த ஸ்ப்ளாஷஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம ட்ராயிங்கில் என்ன ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் அதுக்கு மேலே பிளாக் கலரில் ஸ்கெட்ச் வச்சு சிங்கிள் லைனில் அவுட்லைன் பண்ணிடணும். பென்சில் வச்சு ட்ரா பண்ணும்போது நமக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணும்போது ஒரே லைனாக தான் ட்ரா பண்ணணும். நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிடாதீங்க. இந்த லைன் இல்லை இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா என்னாகும், அது மிஸ்டேக்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அதனால தான் வந்துட்டு சிங்கிள் லைனாக போடணும் அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் பென்சிலில் இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்துட்டு பிளாக் ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் எரேசர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பென்சில் மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லோட்டஸ் அப்படின்னாவே நமக்கு லைட் பிங்க் கலர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ நானும் அதே மாதிரியே லைட் பிங்க் கலரில் ஃபஸ்ட்டு லைன் பண்ணிடுறேன். ஒரு லைன் பண்ணி நம்ம கலர் பண்ணும்போது என்னாகும்னா அதோட ஒயிட் கலர் வந்துட்டு ஹைலைட் டோன் வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒயிட் கலரை வந்துட்டு டெப்த்து கொடுக்கவே முடியாது. நம்ம ஒரு லைட் கலர் பண்ணலாம், அதை பண்ணும்போது ஒயிட் வந்துட்டு அதுக்கு மேலே பிங்க் மேலே ஓவர்லாப் பண்ண முடியாதுங்கிறனால நம்ம என்ன பண்ணிடணும், ஒயிட் ஸ்பேஸை விட்டே நம்ம என்ன பண்ணினோன்னா கலர் பண்ணினோம் அப்படின்னோன்னா அந்த ஃப்ளார் வந்துட்டு கொஞ்சம் எலிவேட் பண்ணி தெரியும், எம்பூஸ் ஆன எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஒரு லைன் விட்டு நம்ம ட்ரா பண்ணுறது, இதில் கலர் பண்ணும்போது ஃபில்அப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு லைட்டர் டோனாக இருக்கிற நம்ம பிங்க் வந்துட்டு கலர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் டார்க்கர் டோனுக்கு ஸ்டார்டிங் பார்ட்லேயும் எண்டிங் பார்ட்லேயும் நம்ம என்ன பண்ணினோன்னா ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அந்த பெட்டல்ஸை எம்போஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம செப்பரேட் பண்ண தெரியணும் அப்படின்னா அந்த பிங்கை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ரெட் கலரு இல்லைன்னா டார்க் கலர் நம்ம கொடுத்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். இப்போ அதை டார்க்கன் பண்ணுறதுக்காக பிளாக் அப்படி இல்லைன்னா டார்க் ப்ரௌன் இந்த கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஷேடு, ஏன்னா அந்த பெண்ட் இருக்கிற இடம் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் அதை கொடுக்கறது. நம்ம பிங்க் கலரில் இருக்கிற எல்லா ஃப்ளாருக்கும் பிங்க் கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு லைட் க்ரீன் வந்துட்டு கலர் பண்ணிடணும். எல்லா லீஃபுக்கும் ஃபஸ்ட்டு லைட் கலரில் க்ரீன் கலரில் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க்கர் க்ரீன் எடுத்துக்கோங்க, மீடியம் க்ரீன் எடுத்து நம்ம அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கனாக தெரியும், அந்த இடத்துக்கு மட்டும் டார்க் கலரில் நம்ம கலர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர், அது தண்ணியில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வாட்டர் எஃபெக்ட்டுக்கு லைட் ப்ளூ கலரில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக வந்துட்டு அந்த க்ரீன் பார்ட்டில் படாமல் நம்ம கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு கலர் போடாமல் விட்டுருக்கோமோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம கலர் போட்டுடணும். நம்ம ஃபுல்ஃபில்லாக கலர் பண்ணணும். இப்போது ஹாஃப் இமேஜ் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வாட்டர் லெவல் மட்டும் ஃபுல்லாக அந்த பேஜில் ஃபில்அப் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இதை விட டார்க்கர் டோன் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த லீஃப் வந்துட்டு வாட்டரில் ஃப்ளோட் ஆகிற எஃபெக்ட் இருக்கும். அப்போ தான் அந்த ஷேடிங் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அந்த வாட்டரை விட வாட்டர் கலரை விட டார்க் கலரில் நம்ம கொடுத்தோன்னா அந்த லீஃப் வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆகி மேலே எலிவேட் ஆகி தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஆர்ட் வந்துட்டு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ஷேட் வேணும்னு தோணுதோ அங்கெல்லாம் கொடுத்துடணும். கீழே மட்டும் இல்லாமல் மேலே என்ன பண்ணோன்னா அதே லைட் ப்ளூ வச்சு ரொம்ப ரொம்ப லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோட்டஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா
அதுக்கு மேலே எல்லோ கலர் வச்சு கொஞ்சம் லைட்டாக எது கொடுத்தாலும் ரொம்ப லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட லோட்டஸ் வந்துட்டு ஹைலைட்டாக எடுத்து கொடுக்கும். இப்போது ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு லோட்டஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.